வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி உயர்வு பெறுவது குறித்த ஊகங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் திங்கள்கிழமை அன்று முதல் முறையாக பகிரங்கமாக பதில் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை ஆய்வு செய்ய சென்ற ஸ்டாலின், உதயநிதியின் பதவி உயர்வுக்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருவது குறித்து செய்தியாளர் கேட்டபோது, உதயநிதியை துணை முதல்வராக்க இன்னும் நேரம் வரவில்லை என்ற கருத்தை தெரிவித்தார். இந்த மாத இறுதியில் முதல்வரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக உதயநிதி துணை முதல்வராக உயர்த்தப்படுவார் என்ற சமீபத்திய வதந்திகளுக்கு மத்தியில் இந்த பதில் வந்துள்ளது. எவ்வாறாயினும் முதலமைச்சர் அத்தகைய முடிவை எடுக்கவில்லை என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸ்டாலினின் அறிக்கை இந்த ஊகங்களுக்கு தற்போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உள்ளது. ஜூலை 20 திமுக இளைஞரணி விழாவின் போது அவர் பதவி உயர்வுக்கான சாத்தியக்கூறு குறித்து கேட்டபோது, அத்தகைய முடிவு முதல்வர் கையில் உள்ளது என்று உதயநிதி ஊடகங்களிடம் கூறினார். விழாவில் அவர் எந்த புதிய பதவிகளை வகித்தாலும் கட்சியின் இளைஞரணி செயலாளர் பதவி தனது இதயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்று கூறினார். தனது பதவி உயர்வு குறித்த வதந்திகளை உதயநிதி தொடர்ந்து நிராகரித்து வருகிறார். ஸ்டாலினின் சமீபத்திய பதில் இந்த வதந்திகளை இன்னும் மூடியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதம் கட்சி தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஸ்டாலின் தனது உடல்நிலை மற்றும் உதயநிதியின் பதவி உயர்வு குறித்த இது போன்ற வதந்திகளை பரப்புபவர்களால் ஆதாரமற்ற பொய்கள் என்று நிராகரித்தது நினைவு கூறத்தக்கது. ஸ்டாலினின் சமீபத்திய அறிக்கை இந்த விவகாரத்தில் அவரது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தற்போதைய கூற்று ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.